திருப்பூரில் விநாயகர் சிலை ஊர்வலத்தின் போது இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு திருப்பூர் மாநகரில் இந்து முன்னணி சார்பில் விநாயகர் சிலைகள் ஆற்றில் கரைக்க ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்ட போது ஊர்வலத்தில் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. ஊர்வலத்தில் யாருடைய விநாயகர் சிலை முதலில் செல்ல வேண்டும் என்பது தொடர்பான தகராறு மோதலாக வெடித்துள்ளது. மோதலை கட்டுப்படுத்த போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ஜெய்சக்தியிடம் விரிவாக கேட்கலாம். திருப்பூர் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்ட விநாயகர் சிலை ஊர்வலமாக பெருமாநல்லூர் சாலை 60 அடி ரோடு வழியாக கொங்கு மெயின் ரோடு சென்று கொண்டிருந்த போது திடீரென விநாயகர் சிலை ஊர்வலத்தில் புகுந்த மர்ம நபர்கள் ரகளையில் ஈடுபட்டனர். குறிப்பாக MS நகர் பகுதியில் விநாயகர் சிலை ஊர்வலமாக சென்ற போது ரகளையில் ஈடுபட்ட ஒருவர் தாக்கிக் கொண்டார். அப்போது பாதுகாப்பில் இருந்த போலீசார் அவர்களை தடுத்தனர். இருந்தாலும் அந்த கும்பல் தாக்குதலை போலீசார் முன்னிலையே அடித்து ரகளையில் ஈடுபட்டு அங்கிருந்து தப்பி சென்றனர். ரகளையில் ஈடுபட்டவர்களை பிடிப்பதற்காக துரத்தி சென்ற போலீசார் பின்தொடர்ந்தனர். இருப்பினும் அவர்கள் ஊர்வலம் செல்லும் பாதையிலிருந்து வெளியேறி தப்பித்தனர். இந்து முன்னணி சார்பில் MS நகர் பகுதியில் விநாயகர் சிலை ஊர்வலம் செல்லும் போது திடீரென இரு தரப்பினருக்கிடையே ஏற்பட்ட மோதல் ஒருவர் தாக்கிக் கொண்ட சம்பவம் அங்கு மிகவும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.